ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா. இந்த ஸ்டோரி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான பெரிய மேன்ஷன். உள்ளுக்கு நிறைய மெய்ட்ஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு பர்சன் கோட் சூட்லாம் போட்டு அழகாக அதை டக்கின் பண்ணிக்கிட்டு மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராரு. யாருன்னா நம்ம டே. அழகாக ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தவர் அந்த டோர் கிட்டே வந்து தான் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிமன் அந்த இடத்துல வராரு. அவர் கையில் ஒரு ஃபைல் இருக்குது. அதை நம்ம டே கிட்ட கொடுக்க நம்ம டே அதை பார்த்துட்டு, என்னது இது? நேற்றுக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குன்னு. ஓகே. எந்தெந்த கம்பெனி வருதுன்னு சொன்னால் 2 கம்பெனி தான் மொத்தமாகவே வருது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஜீவன், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், புதுசாக ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம். இப்போதைக்கு எந்த கம்பெனி கூடயும் கொலாப் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அப்புறத்துக்கு இந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணேன். இல்லைடா, 2 கம்பெனிலேருந்தும் தொடர்ந்து ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு, அவாய்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நீ நான் அவங்களோட ஐடியாவை கேளு. உனக்கு ஓகேன்னா அக்செப்ட் பண்ணி, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுறேன். ஃபைன், அப்போ டைரெக்டாக மீட்டிங்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அழகாக காரில் ஏறிக்க ஜிமனும் பக்கத்தில் காரில் ஏறிக்கிறாரு. போகிற வழியில் அந்த ஆப்போசிட் கம்பெனி 2 கம்பெனிலேருந்து கொலாப்காக கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வராரு. நம்ம டேவும் அதை கேட்டுட்ருக்காரு. பட் அவருக்கு டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை, அவர் லான்ச் பண்ண போகிற ப்ராடக்ட் மேலே தான் இருக்குது. ஸோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கு. நம்ம ஜிமின் வந்து ஒரு பக்கம் அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதையும் காதில் வாங்கிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக அந்த கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனியில் காரை விட்டு இறங்கின வேகத்துக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம டேக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அழகாக அந்த கம்பெனிலேருந்து இறங்கி லிஃப்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மீட்டிங் ஹாலுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் உள்ள மேனேஜர் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே வந்துட்டாருன்னு சொன்னதும் அந்த கம்பெனியோட சிஇஓவும் அந்த இடத்துல வந்துடுறாரு. ஆக்சுவலி அது வேறு யாரும் கிடையாது, நம்ம போகியம். நம்ம டே வந்து அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே இறங்கினதும் அழகாக போகியம் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு டேவை போய்ட்டு ஒரு சின்ன ஹக் பண்ணி நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்ல, நம்ம டேவும் அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மண்டையாடிட்டு அங்கே உள்ள ஒரு சேரில் உட்கார, போகியமும் வந்து அவருக்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு சேரில் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போது நம்ம டே தான் நம்ம ஜிமனை பார்க்க, நம்ம ஜிமன் டே இப்போ தான் ஒரு மெயில் வந்துச்சு, ஒரு 5 மினிட்ஸ் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து டே கிட்ட சொல்ல, ஆக்சுவலி என்னென்னா மீட்டிங்க்கு 2 பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒருத்தர் ஆல்ரெடி வந்தாச்சு, இன்னும் வரவே இல்லை. ஸோ நம்ம டே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அந்த போகியம் என்ன பண்ணுறான்னா, சைக்கிள் கேப்பில் அடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, இல்லை வெயிட் பண்ணுங்கள், அவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, நம்ம போகியமுக்கு ஒரு மாதிரி எழுதிச்சா கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. அந்த மீட்டிங் ரூம் வந்து யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணால் வெளியே வந்து நிற்கிறது யூங்கி. இப்போ நம்ம ஜிமன் தான், இல்லை நீங்கள் மீட்டிங்க்கு ஓ வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் நேராக நம்ம யூங்கியை வந்து உள்ளே விட, யூங்கிக்கு பின்னாடி ஒரு பர்சன் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். நம்ம டே வந்து ஜங்குக் வந்து உட்கார்ற வரைக்கும் அவருடைய ஃபேஸை பார்க்கவே இல்லை. பட் நம்ம ஜங்குக்கு வந்ததுலேருந்து நம்ம டிவி தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் வந்து உட்காந்ததுக்கப்புறமேட்டு ஜங்குக்கை நிமிர்ந்து பார்க்க நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் வருது ஜங்குக் பார்க்கும்போது. பட் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை, கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போது வந்த வேகத்துக்கு சரி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லதும் நம்ம போகியம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறாரு. ஆக்சுவலி என்னென்னா, அவர் வந்து கையிலேயே ஒரு லேப்டாப் வச்சுருக்காரு. அதை அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அவருடைய ப்ராடக்ட் பற்றி மொத்த டீட்டெயில்ஸையும் நம்ம டே கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க, டேவும் அமைதியாக கேட்டுட்ருக்காரு. ஒரு சில விஷயங்கள் அவ்வளோ கிராஸ் கொஷின் கேட்குறாரு நம்ம டே. அதுக்கும் போகியம் வந்து கொஞ்சம் தத்தி தடுமாறி ஆன்சர் பண்ணுறாரு. இப்போ போகியமுடைய இது வந்து முடிஞ்சு போச்சு.
இப்போ நம்ம டீ தான் ஜங்குக்கை பார்க்க நம்ம யூங்கி என்ன பண்ணுறாருனா ஒரு டேப் எடுக்கிறாரு. அந்த டேப்பில் ஜங்குக்கை பற்றின மொத்த டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து அவருடைய கம்பெனி டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்தது கம்பெனியில் இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிறது, டே கூட கொலாப் பண்ண போகிறது, அந்த ப்ராடக்ட் பற்றிலாம் ஃபுல்லாக நம்ம யூங்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணால், நம்ம டே என்ன பண்ணுறாருனா, வேறு மினிட், கம்பெனி யாருடையது? சாருடையது. அது அவங்க சார் சொல்ல மாட்டாரா? அந்த டேபை உங்கள் சார்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நான் வந்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியை பார்த்து நம்ம டே சொல்ல, நம்ம யூங்கியை வந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபை கையில் வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம டேக்கு பக்கத்தில் கொஞ்சம் சேர் லைட்டாக நவுத்தி போட்டு டேக்கிட்ட அந்த டேபை காட்டி மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம டே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கார். நிறைய கொஷின்ஸ் கேட்குறாரு. போகியமை விடவும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாரு. அப்படி கொஷின் கேட்குறத பார்த்து நம்ம போகியமுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா எத்தனை கொஷின் கேட்குறானே, ஒரு வேளை அவனுடைய ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது நம்ம போகியமுக்கு. ஆல்மோஸ்ட் ½ ஹவருக்கு மேலே நம்ம ஜங்குக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராடக்டை பற்றி மொத்தத்தையும் முடிக்க, இப்போ வந்து அந்த இடத்துல மீட்டிங் வந்து முடியுது. இப்போ நம்ம டே வந்து எந்த கம்பெனி கூட கொலாப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பேப்பரில் சைன் பண்ண வேண்டிய நேரம். இப்போ 2 பேருடைய கம்பெனிலேருந்து பேப்பர்ஸை கொடுக்குறாங்க. நம்ம டே என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக்குடைய பேப்பர் சைட் பெண்ணை எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே போகியமுடைய பேப்பரில் சைன் பண்ணிட்டு எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ வெறியாகுது. பட் அவர் வெளியே காட்டிக்கல. ஒரு ஸ்மாக் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு உண்டுல, அந்த இடத்துல அது மாதிரி சிரிக்க போகியமுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. எனக்கு ஹியூமன் ஹிஸ்ட்ரி கூட கொலாப் பண்ணுறது நார்மலான விஷயம் கிடையாது. இவங்க கொலாப் பண்ணுறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் போகியம் ரொம்ப சந்தோஷமாக அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே போக டேவும் வெளியே போய்ட்றாரு. அந்த மீட்டிங் ஹாலில் ஜங்குக் மட்டும்தான் உட்காந்துட்ருக்காரு. பின்னாடியே நம்ம யூங்கியும் உட்காந்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம யூங்கி தான், சரி கிளம்பலாமா? கிளம்பலாம். ஜங்குக் அடுத்த மீட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். அடுத்த மீட்டிங்கில் கிடையாது, அடுத்த அவனை தான் ட்ரை பண்ண போகிறோம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, எழுந்திரிச்சு அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே வர கரெக்டாக நம்ம போகியம் வந்து டேக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு நின்று பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம போகியம் தான் ஒரு மாதிரி டேக்கிட்ட ஒரு மாதிரி குழஞ்சி நின்று பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி வெறியாகுது. அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவருடைய கம்பெனியில் அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஜிமின் வராரு. அவர் போகியமுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம போகியம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் இப்போ கையோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம டே கிட்ட கொடுக்க, நம்ம டே என்னதுலாம், ஏய் இன்னைக்கு காலையில் தானடா ஒரு கம்பெனி அக்செப்ட் பண்ண. ஓ ஷட், அந்த போகியம் கிட்ட சொல்ல மறந்துட்டேன். எங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு வா, நான் அவனுக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, நம்ம ஜிம்மனுக்கு கன்ஃபியூஸ்டாக போயிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து நம்ம டே கிட்ட கொடுக்குறாரு. நம்ம டே என்ன பண்ணுறாருனா, அவருடைய அதாவது போகியமுடைய மெயிலுக்கு வந்து இவர் இமெயில் பண்ணுறாரு. என்னென்னா, இந்த மாதிரி கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போ விருப்பம் இல்லை, நான் இதை தள்ளி போடுறேன், அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து போகியமுக்கு அப்பாலஜி லெட்டரும் ப்ளஸ் அந்த இது கம்பெனி டீலிங்ஸை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி போஸ்ட்பாண்டிங் லெட்டரும் வந்து அனுப்பிச்சி விடுறாரு போகியமுக்கு. நம்ம டே அதை பார்த்துட்டு, டேய் என்னடா காலைல தான் அக்செப்ட் பண்ணேன், இப்போ என்னடா வேணான்ற? வேண்டான்னா வேண்டாம். ஏன் ஜீவன், நான் அந்த மீட்டிங்க்கு போனதுக்கு காரணமே என்ன தெரியுமா? அங்கே இன்னொருத்தன் வந்துருந்தான் பாரு, அவன் தான். யார்? ஜாங் குரூப் ஆஃப் கம்பெனி அவனே தான். எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. ஏண்டா என்னாச்சு? இதே மாதிரி தான் முன்னாடி எங்கள் அப்பா இந்த கம்பெனியில் இருக்கிறப்போ எங்கள் அப்பாவை இப்படி தான் இன்சல்ட் பண்ணி அனுப்பினான். அவன் என் கம்பெனி கூட கொலாப் பண்ணுறதுக்கு கோடி ரூபாய் கொட்டி இறக்குனாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் பண்ணுவேன். அவனை அக்செப்ட் பண்ண மாட்டேன்.
அவனை அக்செப்ட் பண்ணாமல் அவனை இன்சல்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் அவனை அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுட்டு இவனுடைய ப்ராடக்டை அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, நம்ம ஜிமின்க்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்கார். ஒரு மாதிரி ரிவெஞ்சு எடுத்த மாதிரி நம்மகிட்டே வந்து பண்ணது. நம்ம ஜிமின்க்கு பேசுகிறதுக்கு வார்த்தைகள் எதுவுமே இல்லை, ஸோ அமைதியாக இருக்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம அவருடைய கம்பெனி டியூட்டிஸ் வேலைகள் எல்லாத்தையும் நார்மலாக பார்த்துட்ருக்காரு. இப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம டேக்கு வந்து ஒரு மெயில் வருது. அதாவது அந்த ஊரில் உள்ள எல்லா பிஸ்னஸ் மேன்ஸும் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம டேவும் ஒருத்தர். இப்போ நம்ம டே வந்து அந்த பார்ட்டி இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அடுத்து வர இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி வெளியே அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் கூடி இருக்கிற இடத்துல போயிட்டு அதை பற்றி பேசினா அவருக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாரு. நம்ம ஜிமின்கிட்டையும் சொல்லிடுறாரு, பிகாஸ் அந்த ஷெட்யூல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்குன்னு வேண்டி. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. ஒரு 2 days மாதிரி ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு அந்த பார்ட்டிக்கு போக வேண்டிய வேலையும் வருது. இப்போது ஒரு நாள் அழகான ஈவினிங் நம்ம டே அழகாக ரெடியாகி ஒரு பர்ஃபெக்ட் மேன்லி லுக்கோட அந்த பார்ட்டிக்கு கிளம்புறாரு. நம்ம ஜிமின் தான் கூட வராரு, வேறு யாருமே கூட கிடையாது. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருனா, நம்ம டேவோடைய கோட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாருடா, அந்த கம்பெனிக்கு யாங் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்தும் வராங்க, அங்கே போயிட்டு எந்த வேலையும் அடக்க முடக்க பண்ணிடாத. ஓ அப்படியா, ஓகே, யா, சரி, கார் வெளியே ரெடியாக இருக்குது, போயிட்டு உட்காந்துக்கோ. ஓகே, ஃபைல் எதுனா எடுக்கணுமா என்ன? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜிமின் கூட சேர்ந்து அழகாக அந்த காரில் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கார். இப்போ தான் நம்ம ஜிமின் வேறு ஒரு ஃபன் பண்ணுறாரு. என்னென்னா, உனக்கு ஹாலிடே எடுத்துக்கிட்டேன், எனக்கும் ஒரு ஹாலிடே கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட கேட்க, நம்ம டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கும். நம்ம ஜிமினுக்கு பார்த்தா டெம்ட் ஆகும். ஸோ கொஞ்சமாவது குடிச்சிக்கிறேன் அப்படின்றத கேட்குறதுக்கு தான் நம்ம ஜிமின் வந்து ஒரு மாதிரி சுற்றி வளைச்சி நம்ம டே கிட்ட கேட்க, நம்ம டேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாரு. பட் நம்ம இப்போ டே இந்த ஜிமின் கிட்ட, அங்கே பாரு, குடிக்கிறது பிரச்சனை கிடையாது, பட் அல்லவா குடிக்கிறேன், ஏன்னா என்னாலாம் உன்னை தூக்கிட்டு திரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமின், அது போதும், நான் அளவெல்லாம் மீற மாட்டேன், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக அந்த பார்ட்டி ஹால்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ உள்ளே போய் பார்த்தா நிறையா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் அங்கே இங்கே நின்றுட்டு கும்பலாக நின்றுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே உள்ளே போகிறத பார்த்ததும் நிறைய பேர் நம்ம டேக்கு விஷ் பண்ணுறாங்க, அப்படியே வெல்கம் பண்ணுறாங்க, அவருக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, அவங்களுடைய கம்பெனி பற்றி எடுத்து சொல்கிறாங்க. நம்ம டேவும் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ தான் கவனிக்கிறாரு, மேலே காரிடோரில் போகியம் நின்றுட்டுருக்காருன்னு. இப்போ நம்ம டே தான், சரி நம்ம அன்றைக்கி அவனை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, நேராக மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போகியம் கிட்டே போகிறாரு. போகியம் வந்து நம்ம டே வரது ஃபஸ்ட்டு கவனிக்கவே இல்லை. பட் நம்ம டே கிட்ட வந்து நின்னதும் நம்ம போகியம் தான், ஹே ஹாய், ஹாய், ஆக்சுவலி கிட்ட சாரி கேட்கணும். ஹே இட்ஸ் ஓகே ஃபைன், பட் நீங்கள் அப்புறமேட்டு அக்செப்ட் பண்ணுறேன்னு சொன்னதுனால நான் மற்ற எந்த கம்பெனிக்கிட்டேயும் கொலாப் போயிட்டு கேட்கல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுவேன். கிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எப்படா இமெயில் வரும்னு. கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அக்செப்ட் பண்ணுறேன். யா ஓகே, அண்ட் பை தி வே ஐ எம் போகியம். அன்றைக்கி சொல்லியிருந்தேன், மறந்துருப்பீங்களான்னு. இல்லை ஞாபகம் இருக்கு. மிஸ்டர் கிம், இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, அந்த பக்கம் நல்லா சில்லுன்னு காற்று வருது, ப்ளஸ் வியூவும் சூப்பராக இருக்குது, அந்த பக்கம் போகலாமா? யா ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் போகியமும் என்ன பண்ணுறாங்கன்னா, அழகாக ஒன்றா நடந்து அங்கே உள்ள ஒரு பால்கனி சைட் போகிறாங்க. நம்ம போகியம் சொன்னது உண்மை தான், உள்ளே இருக்கிறத விடவும் வெளியே இருக்கும்போது ஒரு மாதிரி நேச்சுரல் ஏர் அப்படி கிடைக்கிறப்போ சூப்பராக இருக்குது. நம்ம டேக்கு சும்மாவே நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த காற்றுல நின்றுட்டு அந்த நைட் ஸ்கை வர அழகாக அந்த இடத்த அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிறைய பில்டிங்ஸ் தூரமாக இருக்கிறதுலாம் கிளியராக தெரியுது. நம்ம டேக்கு அவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. இதை வந்து ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவருக்கு செம்ம கோவம் வருது.
கண்ட்ரோலே பண்ண முடியல. இருந்தாலும் அந்த இடத்துல அமைதியாக நின்றுக்கிறாரு. ஆக்சுவலி அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். கீழே நின்றுக்கிட்டு நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட பேசுகிறேன்னு தான் பேர். பட் அவருடைய கண் எப்போவுமே மேலே நின்றுட்டுருக்க போகியமுக்கும் நம்ம டேக்கும் இடையிலே தான் போயிட்டுருக்கு. இதில் வர பேசிகிட்டு இருக்கும்போது போகியம் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரெண்ட்லியாக நம்ம டேவோடைய ஷோல்டர் மேலே கை போடுறாரு. அவரை அடித்து சிரித்து பேசுகிறாரு. நம்ம டேவும் கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி போகியமுடைய ஹிப் சைடு வந்து டச் பண்ணுறது, அவர் மாதிரி லைட்டாக சாஞ்சி சிரிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக் இங்கே ஏறுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போக நம்ம யூங்கி அதை பார்க்குறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா ஜங்குக்கு ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ அதில் ஒரு விஷயந்தான் இந்த விஷயமும். இப்போ நம்ம யூங்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்குக்குடைய ஸ்பீட்க்கு நடந்து போயிட்டு, இங்கே நிறைய பேர் இருக்காங்கடா, தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம யூங்கி வந்து நம்ம ஜங்குக் கிட்ட பேசிகிட்டே போக, நம்ம ஜங்குக் அதெல்லாம் காதில் வாங்கியும் வாங்காத மாதிரி அப்படியே வேகமாக நடந்து போகிறாரு. பால்கனி கிட்ட போயிட்டு நம்ம டேவும் நம்ம போகியமும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்கல்ல, ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டுறாரு. இப்போ நம்ம டே தான் அந்த சடன் ஆக்ஷனில் ஒரு மாதிரி கோவமாக திரும்பினா நம்ம ஜங்குக் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கை பார்த்து இன்னமும் நம்ம டேக்கு ஏறுது. இப்போ ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்து, ஏய் என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்க, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி இருக்க போகிமா பள்ளீர்னு ஒன்று வைக்கிறாரு. போகிமா அந்த இடத்துல ஒரு மாதிரி கண்ணத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம டேக்கு கோவம் ஏறுது. ஏன் என்ன நீ பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு போகியமுடைய சீக்ஸை வந்து கவர் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து அரைஞ்ச இடத்த ஒரு மாதிரி டச் பண்ணி ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம போகியம் வந்து, இல்லை விட அவங்க பண்ணதுக்கு எதுக்கு நீ சாரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போகியம் வந்து ஸ்வீட்டாக பேசுகிறாரு நம்ம டேக்கிட்ட. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதை பார்க்க பார்க்க வெறியாகுது. நம்ம டேவுடைய கையை பிடிச்சி அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ நேராக அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போயிட்டு நம்ம டேவை உள்ளே போட்டு அவரும் உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ண, நம்ம டேவும் ஜங்குக்கும் இப்போ தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு. அவ்வளோ நேரம் கோவமாக இருந்த நம்ம டேக்கே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிற ஃபீல் வருது. ஏன்னா அப்படி பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு, ஒரு மாதிரி வச்ச கண்ணு வாங்காமல் நம்ம டேவை பார்க்குறாரு. டேவுடைய லிப்ஸை பார்க்குறாரு, திரும்பியும் டேவுடைய கண்ணை பார்க்குறாரு. அந்த ஒரு ஐஸ் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கண்ணிலே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு எமோஷன். அதுவே நம்ம டேவை ஒரு மாதிரி நர்வஸ் ஆக, இப்போ நம்ம டே தான் ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி நடந்து போகிறாரு. நம்ம ஜங்குக்கும் ஒரு ஸ்டெப்பாக ஃபார்வர்ட் நம்ம டே கிட்ட நடந்து வராரு. நம்ம டே போயிட்டு அங்கே ஒரு செவுத்தில் இடித்த மாதிரி போய் நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம ஜங்குக் எவ்வளோ க்ளோஸாக வர முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக அந்த செவுத்தோடு சேர்த்து நம்ம டேவை பின் பண்ண, இப்போ நம்ம டே தான், என்ன அந்த டிஸ்டன்ஸை விடவும் இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தா அழகாக இருக்கு, முதல்ல நவுந்து போ, நான் இங்கேருந்து போகணும், போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, நம்ம டேவை போகிறதுக்குன்னு வேண்டி விட்டுற, நம்ம டேவும் வந்து அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாரு. பட் ஒரு 5 ஸ்டெப் நம்ம ஜங்குக்கு விட்டு கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சதும், பயப்படுறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த பயப்படுறல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டதும் நம்ம டேக் வந்து ட்ரிகர் ஆகிடுது. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட பின்னாடி திரும்பி, நான் பயப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா அப்புறம் இதுக்கு ஓடுற, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, வாண்டடாக என்னை அவாய்ட் பண்ணுறியே, அதான் என்னன்னு தெரியல. நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன்னா எதுக்கு நான் உன்னை அவாய்ட் பண்ணும், ஆக்சுவலி நீ யார் முதல்ல, ஆ ஓ யூனோ வாட், என்னை சுற்றி எப்போவுமே நிறைய பேர் என்னுடைய சொத்துக்காகவும் என்னுடைய காசு பணத்துக்காகவும் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட வந்து நிற்பாங்க. ஆனால் என்னை அவாய்ட் பண்ணுற உன்னை பார்த்தா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா பார்த்துக்கோயேன், அவன் இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி குப்பையில் போடு. ட்ரை பண்ண முடியல. எனக்கு தெரியும் நீ உன்னுடைய கம்பெனி பற்றி தானே என்கிட்ட பேச வந்த. மேக் ஒன் திங் கிளியர், I will never ever accept your company. தெரிஞ்ச விஷயந்தான்.
அப்புறம் எதுக்கு சும்மா சீன் போட்டு தெரியுற, கொஞ்ச நாள் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி அந்த செவுத்தில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. நம்மகிட்டையும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு, கோட்டெல்லாம் சரி பண்ணுறாரு. வெளியே நம்ம ஜிமினும் நம்ம யோகியும் ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்கா. ஃபஸ்ட்டு நம்மகிட்டே வெளியே வரதை பார்த்துட்டு நம்ம ஜிமின் வந்து நம்மகிட்டே பின்னாடியே போயிட்டு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை சொல்கிறாரு நம்ம டே. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வேறு எந்த கேள்வியும் கேட்கல, நேராக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே எழுந்திரிச்ச வேகத்துக்கு அப்படியே சோம்பல் முறிச்சிட்டு மொபைல் எடுத்து பார்க்க அவ்வளோ மெயில்ஸ் வந்திருக்கு. இப்போ அந்த மொபைலை நேராக லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பை எடுத்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. ஒரு மெயில்ஸையும் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண அவர் முன்னாடி வந்து அவருடைய ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக ஒரு சில கம்பெனி கூட கொலாப் பண்ணி வச்சுருப்பார் இல்லையா, அந்த கம்பெனியிலேருந்துலாம் கொலாப்ரேஷன் வந்து இல்லை வேண்டாம் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி அப்பாலஜி லெட்டர் மாதிரி நம்ம டேக் வந்து அமுச்சு வச்சுருக்காங்க. ப்ளஸ் இனிமேட்டு உங்கள் கம்பெனிக்கு கொலாபரேஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொலாப் பண்ணியிருந்தவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம டேக் அதை பார்த்ததும் கன்ஃபியூஸாக இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரில. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ தான் நம்ம டேவுடைய ரூமை வந்து நாக் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய டேட் உள்ளே வராரு, அப்பா. இப்போ உள்ளே வந்து வேகத்துக்கு நம்ம டே வந்து கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த லேப்டாப்பை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம டேவுடைய அப்பா வந்து டே அப்பா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா காலையிலேயே? அப்பா கம்பெனியில் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு காலையில் பார்த்தா ஃபுல்லாக மெயில்ஸாக வந்திருக்கு. என்ன மெயில் வந்திருக்கு? கம்பெனி கொலாபரேஷன் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம கம்பெனி கூட கொலாபரேஷனுக்கு யாருமே இல்லைப்பா. ஏன், என்ன ப்ராப்ளம், என்னாச்சு? நத்திங், நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நம்ம ப்ராடக்ட் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போனா கம்மிங் 23rd தானே நம்ம லான்ச் பண்ணுற மாதிரி இருந்தோம். ஏன் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெயில்ஸையும் அப்படியே ஃபுல்லாக நம்மகிட்டே வந்து பார்த்துட்டே இருக்கா. டக்குன்னு ஒரு மெயில் வருது நம்ம ஜங்குக்குடைய இதிலேருந்து கம்பெனிலேருந்து கொலாபரேஷனுக்கு வேண்டி வருது. ஆனால் நம்ம டேவால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முடியல, பிடிக்கல. நம்ம டேவுடைய அப்பா வந்து இந்த விஷயத்த பார்க்குறாரு. நம்ம டே வந்து அந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணுறது. இப்போ நம்ம டே கிட்ட கேட்கலான்னு போனால் கண்டிப்பாக நம்ம டே வந்து டென்ஷன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அப்பாவுக்கு தெரியும். ஸோ அதனால் கேட்கல அவர். இப்போ ஒரு கரெக்டாக 1 ஹவரில் நம்ம டே கம்பெனிக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டு நேராக கம்பெனிக்கு போகிறாரு. போகிற வழியில் நம்ம ஜிமின்கிட்ட இதை பற்றிலாம் இன்ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக அவர்கிட்ட பேசிகிட்டே போயிட்டுருக்கா. நம்ம ஜிமினும் சரி இரு நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் வேலையில் இறங்குறாரு, நம்ம டேவும் ஒரு பக்கம் வேலைக்கு இறங்குறாங்க. இப்போது கம்பெனிக்கு வந்து பார்த்தா அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி பயமாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா கம்பெனிக்கு ஒரு லாஸ் வந்தாலே அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே செத்தாங்க. ஏன்னா வேலை டபுள் மடங்காகும். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோடையே நம்ம டே வரதெல்லாம் பார்த்துட்ருக்க. பட் வந்தவர் யாரையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி நம்ம டே வந்து அவர் பாட்டுக்கிட்டு நேராக அவருடைய கேபினுக்கு நடந்து போயிட்டுறாரு. இப்போ நம்ம டே தான் போயிட்டு எல்லா இமெயில்ஸையும் செக் பண்ணுறாரு, கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தான் ஒரு மெயில் ஒன்று வருது நம்ம டேவுடைய மொபைலுக்கு. ஆக்சுவலி அது எங்கேருந்து வருதுன்னா போகியமுடைய கம்பெனிலேருந்து வருது. அதில் ஒரு சில ஃபோன் நம்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அந்த நம்பரை நோட் பண்ணி கால் பண்ணுறாரு. அது நம்ம போகியமுடைய பர்சனல் நம்பர். இப்போ நம்ம டே தான் அந்த காலில் ஹலோ போகியம், யா குட் மார்னிங் டே, குட் மார்னிங். உன்னுடைய கம்பெனியோடைய நிலைமை எனக்கு தெரிய வந்துச்சு. ஆமாம், என்ன ஆச்சுன்னு தெரில, ஐம் லுக்கிங் ஃபார் தட். எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. என்னது? ஜியோங் குரூப் ஆஃப் கம்பெனியிலேருந்து. என்னென்ன? அன்றைக்கி நம்ம மீட்டிங்கில் வந்து ஒரு பிளான் பண்ணோம் இல்லையா கொலாபரேஷனுக்கு? யா, ஆக்சுவலி நீ வந்து எனக்கு பர்சனலாக போஸ்ட்மார்ன் பண்ணி அனுப்பின லெட்டர் அவனுங்களுக்கு தெரியாது போல். ஸோ அந்த கொலாபரேஷனை வந்து கட் பண்ண சொல்லி எனக்கு ஃபண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்கிற? ஆக்சுவலி இதுதான் உன்னுடைய மொத்த கம்பெனி கொலாபரேஷன் கூடயே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜாங் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பல்க் அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு உன்னுடைய கம்பெனி கூட இருக்க கொலாபரேஷன் எல்லாமே கட் ஆகிருக்கு.
ஓ! ஓகே. ஐ வில் டீல் வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா காலை கட் பண்ண இப்போ தான் அவருக்கு புரியுது இது எல்லாமே ஜங்குக்குடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக என்ன பண்ணுறது டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு லேப்டாப்பை நோட்டிகிட்டே வந்துட்டுருக்க. இப்போ நம்ம டே தான் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமின், டேய் பாதி கம்பெனி அழிஞ்சு போச்சு என்னடா இப்படி உட்காந்துட்ருக்க. அதுக்கெல்லாம் யார் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார் வந்துச்சான் கூப்பிட்டான். என்னாச்சு? அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. தேவையில்லாமல் எல்லா கம்பெனிஸ்க்கும் ஃபண்ட் அனுப்பிட்டு நம்ம கம்பெனி கூட இருக்கிற எல்லா கொலாபரேஷனையும் கட் பண்ண சொல்லியிருக்கான். ஓ, இப்போ என்ன பண்ணுறது? எதுனாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்டே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவருக்கு திரும்பியும் அந்த ஜாங் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து ஒரு இமெயில் வருது. யூ ஹாவ் நோ அதர் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கொலாபரேஷனுக்கு மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. நம்ம டேக் அவ்வளோ கடுப்பாகுது. பட் வேறு வழியும் இல்லை. ஏன்னா இப்போ அவர் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாருன்னா கண்டிப்பாக ஃபண்ட்காகையும் ப்ளஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்காகையும் மற்ற கம்பெனி உள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வெளியே வரவே முடியும். ஒரு கம்பெனி கூட இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு ஓகேன்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் கழித்து அந்த அவருடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு நேராக ஜாங் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஒரு 1/2 hour இருக்கும் அந்த ட்ராவலுக்கு அப்புறமேட்டு நேராக அந்த ஜாங் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய வாசலில் போய்ட்டு நம்மகிட்ட இறங்க அவருக்கு அங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் நோ அதர் வேஸ் உள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக உள்ளே போகிறாங்க. நம்ம ஜிமன் உள்ளே போனதும் தயவு செஞ்சு வாயை கொடுத்து எதையும் சொதப்பி விட்டுறாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்புகிறாரு நம்ம டேக்கிட்ட. இப்போ நம்ம டேவும் அந்த மீட்டிங் ஹால்குள்ளே இறங்குறாரு. உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை எக்ஸப்ட் ஜங்குக். ஜங்குக் மட்டும்தான் அங்கே இருக்கார். கூட நம்ம யுங்கியும் இருக்கார். நம்ம டே உள்ளே போனதும் நம்ம யுங்கியும் வெளியே வந்துடுறாரு. இப்போ அந்த ரூம்குள்ளேயே நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் வந்து உள்ளே நம்ம டே வரதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம டே வந்து உள்ளே உட்காந்த வேகத்துக்கு விஷ் கூட பண்ணல. நம்ம டே வந்து ஜஸ்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வி கேட்க ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து சொல்ல நம்ம டேவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம டே வந்து அந்த ப்ராடக்ட் பற்றி மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஜங்குக் வந்து ஜஸ்ட் நம்ம டேவுடைய ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேக்கு அது ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி யாராவது நம்மளை பார்த்துட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா, அன்கம்ஃபர்டபுளாக. அதே மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக்கை வந்து ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி திமிராக பார்த்துட்ருக்காரு நம்ம டேவை ஒரு சின்ன ஸ்மைலோட. நம்ம ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே, உனக்கு என்ன வேணும்? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எல்லாம் இதுக்கு என் மூஞ்சை பார்த்துட்ருக்கேன். ஐ எம் லிசனிங். சரி அந்த டேபுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்க நம்ம டேவும் அந்த டேபை வந்து நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அந்த டேபை ஒரு பக்கம் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுற. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணு. என்னுடைய டேபை வாங்கி அந்த இடத்துல வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அது இருந்தால் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவியா? ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி இதில் கான்செப்ட் என்னென்னா நம்ம டே வந்து டேபை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டேபை மட்டும்தான் வைப்பார். இப்போ டேப் இல்லாதனால நம்ம ஜங்குக்கு தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ நம்ம ஜங்குக்குடைய ஐஸை பார்த்து நம்ம டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக் பார்க்குற பார்வை வந்து நம்ம டேவை மொத்தமாக நர்வஸ் ஆகுது. எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அவரால். ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஜங்குக் அப்படி பார்க்குறத. இப்போ நம்ம டே தான் கொஞ்சம் நார்மலாக பார்க்குறியா? ஏன் என் பார்வை பார்த்தா எப்படி தெரியுது? ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டைம் இல்லை. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஓ அப்படியா? யா ஃபைனலி உன் கம்பெனியெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. வாட்? அப்புறம் எதுக்கு என்ன இன்வைட் பண்ணி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண வச்ச? நீயும் அதை தானே பண்ண?
சாரி சாரி சொன்னா இப்போ நான் என்ன தான் பண்ணணுன்ற இந்த சர்டிஃபிகேட்டில் சைன் போடு. என்னது இது? மேரேஜ் சர்டிஃபிகேட்? யூ மீன் ஆர் யூ சீரியஸ்? யூ நோ வாட், ஐ வில் நெவர் டூ திஸ், நெவர் எவர். என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க? ஆ, ஐ டோல்ட் யூ, இதில் சைன் போடு. கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் சைன் போட வேண்டாம், இதில் போடு. நான் உன் கம்பெனியை மட்டும் இல்லை உன்னையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் கேட்டேனா என்ன அக்செப்ட் பண்ண? நான் வந்து உங்ககிட்ட கேட்டேனா என்ன? இதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். பட் இட்ஸ் நெசசரி ஃபார் மீ, சைன் இட். முடியவே முடியாதுன்னா கிளம்பு. அடுத்து வர கொலாபரேஷனுக்கு நிற்கிற எல்லா கம்பெனிக்கும் ஃபண்டை கொடுத்து நான் நவுத்தி விட்டுட்டே இருப்பேன்னா நீ ரோட்டில் பொட்டு கடை போட்டு தான் உன்னுடைய ப்ராடக்ட்ஸை விற்றுட்ருக்கணும். பரவாயில்லையா? இங்கே பாரு ஜோங்கோ, உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? ஆ, தேவையில்லாமல் எதுக்காக என்னுடைய வழியில் நீ கொடுக்க வந்துட்டே இருக்க? நான் என்னுடைய கம்பெனியை நான் டெவலப் பண்ணிட்டு போகிறேன். உன்னால் டெவலப் பண்ண முடியலன்னா அடுத்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கோ. எதுக்காக என்கிட்ட வர? பிகாஸ் ஐ நீட் யூ. கொஞ்சம் லாஜிக்காக பேசுகிறியா? லாஜிக்காக தான் பேசுகிறேன். எனக்கு நீ வேணும். ஏய், நீ எந்த இடத்துல என்ன பேசணுன்னே உனக்கு தெரியாதா? நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே கம்பெனி கொலாபரேஷனுக்காக. ஆனால் நீ பேசிகிட்டு இருக்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? உன்னுடைய கம்பெனியுடைய கொலாபரேஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இன்ஸ்டெட் ஆஃப் சைனிங் இன் த கான்ட்ராக்ட் பேப்பர் யூ ஹாவ் டு சைன் இன் த மேரேஜ் சர்டிஃபிகேட். பட் எதுக்காக நான் சைன் போடணுன்னு தான் கேட்குறேன். ஓகே, சைன் போட முடியாதுன்னா கிளம்பு. நம்ம சங்குக்கு இப்படி பேசுகிறது நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜஸ்ட் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜங்குக் சைடு இப்படி தள்ளி விட்டுட்டு கீப் திஸ் ஷிட் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நேராக வேகமாக நடந்து வந்துடுறாரு. கம்பெனிக்கு போல் நேராக மேன்ஷனுக்கு வந்துடுறாரு. அங்கே வரும்போது நம்ம டே அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறத அவங்க அப்பா பார்க்குறாரு. நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போயிட்டு அந்த கவுச்சில் உட்கார, அவங்க அப்பாவும் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. நம்ம டே கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப நம்ம டே ரொம்ப அமைதியாக இருக்கா. பட் நம்ம ஜிமன் வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவங்க அப்பா கிட்ட. இந்த மாதிரி மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் போட்டால் மட்டும்தான் கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் போட விடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அடுத்து வர கொலாபரேஷனை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டேவுடைய அப்பா என்ன பண்ணுறாருனா, டேவுடைய ஷோல்டர் மேலே கை போட்டு, இங்கே பாருட்டே, இப்போ நம்மளுக்கு தேவையானது கம்பெனி மட்டும்தான், புரியுதா? ஸோ அவனோட ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவனை மேரேஜ் பண்ண சொல்கிறீங்களா? ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட் மேரேஜ், யூனோ, ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ். ஆனால் அப்பா, நீங்களும் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு, கம்பெனின்றது நம்மளுக்கு வருமானத்தையும் தாண்டி அது நம்மளுடைய லேபிள், நம்ம பிராண்ட் அப்படின்றப்போ அது அவ்வளோ சீக்கிரம் கீழே விடக்கூடாது. எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாவது அதை எப்படியாவது சேவ் பண்ணி ஆகணும். இட்ஸ் ஜஸ்ட் அ மேரேஜ், ஓகே? இதை ஒரு கான்ட்ராக்டோடு நீ அதை சைன் பண்ண, மேரேஜ் பண்ண, கம்பெனி கொலாப் பண்ண, ப்ராடக்டை வெளியே விட, அது கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறமேட்டு கான்ட்ராக்டை கட் பண்ணு. இட்ஸ் அ பெஸ்ட் ஐடியா. இதை தவிர்த்து இப்போதைக்கு உனக்கு எதுவுமே பண்ண முடியாதுட்டே. ஸோ அவன் கூட என்ன மேரேஜ் அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்க? யா, ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக யோசிக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் ஒரு மாதிரி அதை வெறுப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 days ஆகுது நம்ம டேக்கு அவர் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கே வந்து 2 days ஆகிடுது. இப்போ நம்ம டே வந்து ஃபைனலி ஒரு மாதிரி ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு
கம்பெனிக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி நேராக ஜங்குக்குடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அவருடைய கேபினில் உட்காந்து ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டே வந்து உள்ளே என்ட்ராகிறத பார்க்குறாரு. ரொம்பவும் கேஷுவலாக இருக்கார். ஷாக்கெல்லாம் ஆகவே இல்லை. நம்ம டே என்ட்ராகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பி ஃபைல்ஸை பார்க்க ஆரம்பிக்கா. இப்போ நம்ம டே தான் பொறுமையாக அந்த டேபிள் பக்கத்தில் நடந்து வந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி நிற்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான், டேக் யூ சீட். நோ தேங்க்ஸ். சரி, எதுக்கு வந்த? நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதா? அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்டா? அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் எடுக்கிறியா? ஓ, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துட்டேன். பட் இட் ஹேஸ் 3 கண்டிஷன்ஸ், அதை ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து அந்த டேபிள் மேலே வைக்க, நம்ம டேவும் அந்த பேப்பரை எடுத்து ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் அந்த 3 கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம டே வந்து அவருடைய மேன்ஷனில், நம்ம ஜங்குக்குடைய ப்ரைவேட் மேன்ஷனில் நம்ம ஜங்கு கூட தான் இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, அடுத்து அவருடைய கம்பெனியில் எந்த ஒரு மூவ் இருந்தாலும் அதில் நம்ம ஜங்குக்குடைய நேமும் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன், இந்த கான்ட்ராக்டை பிஸ்னஸ்க்காகன்னு பண்ணிவிட்டு அடுத்து கட் பண்ணி விட்டுடலான்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இதுதான் தேர்ட் கண்டிஷன். நம்மகிட்டே வந்து எதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காரோ அதுதான் நம்ம ஜங்குக்கு வந்து தேர்ட் கண்டிஷனாக எழுதி வைக்கிறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியும், ஏன்னா அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லையா. ஸோ நம்ம ஜங்குக்கு தெரியும் நம்ம டேவுடைய மைண்ட். ஸோ அதையும் வந்து போட்டு வச்சுருக்கா. நம்ம டே அதை 3த்தையும் படிச்சுட்டு ஒரு மாதிரி கடுப்பாகிறாரு. நம்ம டேவுடைய எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஜங்குக்கு கவனிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்க் தான் சைனட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் அந்த பேப்பரில் சைன் போடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்க, இப்போ நம்ம ஜங்குக் தான், ஓகே 4th கண்டிஷனை எழுத மறந்துட்டேன். வாட்? இனிமேட்டு உன் பேர் கிம் டேயாங் இல்லை, ஓகே ஜியாங் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து சைன் போட்ட இடத்துல முன்னாடி வந்து கிம்னு எழுதியிருப்பார். அந்த கிம் அடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஜாங்னு எழுத, அதை பார்த்து நம்ம டேக்கு அவ்வளோ வெறியாகுது. ஏன்னா ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து பண்ணிகிட்ருக்காரு. அது நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவ்வளோ கடுப்பாகுது. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு நம்ம டே, ஜஸ்ட் ஃபார் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பேப்பர் எடுத்து ஒரு ஃபைலில் அழகாக போட்டு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா, நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியே வராரு. எல்லா எம்ப்ளாயீஸும் பார்க்குறாங்க நம்ம டேவும் ஜங்குக்கும் இப்படி ஒன்றா நடந்து வருதா. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவிலே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அதை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு நம்ம டே கிட்ட காட்ட, இங்கே பாரு பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும்போது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட காட்டி வெறுப்பேற்ற. பட் நம்ம டே அதெல்லாம் சுத்தமாக பார்க்கவே இல்லை. இப்போ காரில் கூட்டிகிட்டு நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி நம்ம இது ஜங்குக் கிட்ட நம்ம டே கேட்க, நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் அவனுக்கு சர்ப்ரைஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படி அமைதியாக உட்காந்துட்டு வராரு. நம்ம ஜங்குக் சர்ப்ரைஸ்னு சொன்னதும் இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஊரை விட்டு அந்த கார் கொஞ்சம் வெளியே போகுது. அப்படியே டோட்டலாக அந்த இடத்துல சுத்தமாக பில்டிங்கே இல்லாமல் கொஞ்சம் ப்ரைவேட்டாக போகுது. இப்போ அப்படியே போக போக ஒரு பெரிய மேன்ஷன் அந்த இடத்துல வருது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. புதுசு சொல்லப்போனால் உள்ளே யாருமே இல்லை. நம்ம டே உள்ளே போய் பார்க்குறாரு. ரொம்பவும் பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம டே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கிறத நம்ம ஜங்குக் கவனிச்சுட்டு, என்ன பார்க்குற, இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி இனிமேட் நம்ம 2 பேரும் இங்கே தான் இருக்க போகிறோம், ஓகே? அதான் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுல. ஸோ நீயும் நானும் இங்கே தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அழுத்தி சொல்ல, நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு மேலே அந்த ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சைடு வந்து நடந்து போகிறாரு. அங்கே ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனியில் போயிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேக்கு பின்னாடி பக்கமாக வந்து நம்ம டேவை பேக் ஹக் பண்ணுற மாதிரி பண்ண நம்ம டே தள்ளி விட்டுடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி நம்ம டேவை பார்க்க, சும்மா இந்த மாதிரி பார்க்குற வேலை வச்சு கதை சொல்லிட்டேன். அன்றைக்கி அந்த போகியம் வந்து சாயும் போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு என்ன தள்ளி விட்டுறா? லுக், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஓ பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். பட் ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் அப்படியே ஐ டு ஐ கான்டாக்டில் நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்கா.
நம்ம ஜங்குக் வந்து டெட்லி சீரியஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. நம்ம டேவால் அடுத்து பேசக்கூட முடியல. ஜஸ்ட் நம்ம ஜங்குக்குடைய அந்த ஐ கான்டாக்டே அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம டே எங்கெல்லாம் நடந்து போகிறாரோ பின்னாடியே நம்ம ஜங்குக்கும் நடந்து வராரு. அப்படியே ஹாலில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அந்த இடம் டோட்டல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்கு ஒரு கிளாஸில் ஜூஸ் ஊற்றிட்டு வந்து நம்ம டே கிட்ட கொடுக்க நம்ம டே அதை வாங்குறாரு. பட் குடிக்கிறதுக்கு யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் குடி, விஷம்லாம் ஒன்றும் கலந்துடல. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. உனக்கு அந்தளவுக்கு தைரியம் கூட கிடையாது. இப்படி வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கேன். அதுவும் இதெல்லாம் ஒரு மேரேஜ்னு வெளியே சொல்லிக்காத. கவலைப்படாத, நீ ஆசைப்படுற மாதிரி கிராண்டாக இன்னொரு நாள் கண்டிப்பாக நடத்துகிறேன். நான் எப்போ ஆசைப்பட்டு உன்கிட்ட சொன்னேன்? அதான் சொல்கிறியே இதெல்லாம் ஒரு மேரேஜ்னு வெளியே சொல்லிக்காதுன்னு. ஸோ வெளியே தெரிகிற மாதிரி கிராண்டாக கண்டிப்பாக பண்ணுறேன். கொஞ்சம் மூடுறியா? ஓவராக பேசிகிட்ருக்க. ஓ ஃபைன், ஓகே, நாளைக்கே கொலாபரேட் பண்ணிக்கலாம் கம்பெனியை. ஃபைன், உன்னுடைய ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கு, பார்த்தேன், தேங்க்ஸ். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறா? மூளை இருக்கு யோசிக்கிறேன். உனக்கு இல்லைன்னா அதுக்கு நானா பொறுப்பு? ஓ, எனக்கு மூளை இல்லைன்னு சொல்கிறேன் இன்டைரக்டாக. இதை விட டைரெக்டாக வேறு யாராலையும் சொல்ல முடியாது. ஃபைன், இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னா எதால் அடிப்படே தெரியாது. பரவாயில்ல, நல்லா கெஸ் பண்ணுறேன். மேரேஜ் நைட். லுக், மேலே இருக்க ரூம் மாஸ்டர் பெட்ரூம், அது என்னுடையது. ஹலோ மிஸ்டர், அது என்னுடையது. அது என்னுடையது. இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஓகே ஃபைன், நீயே அந்த மாஸ்டர் பெட்ரூமை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு விட்டு கொடுக்க, இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜூஸை ஒரு சிப் எடுத்துகிட்டு எனக்கு கம்பெனிக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு போகிறாரு. பட் கார் கீ வந்து நம்ம ஜங்குக் கிட்ட இருக்குது. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த கவுச்சில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம டே தான், கொஞ்சம் வரியா, இதுக்கு தான் எதிர்பார்த்தேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவோடைய இடுப்பில் கையை சுற்றி போட்டு அப்படியே கிட்ட இழுத்து போட்டு அழகாக அப்படியே அந்த கார் பக்கமாக கூப்பிட்டு போக நம்ம டே வந்து கையை எடுத்து விட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக் கம்பெனி கூட கொலாபரேஷன் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம டே வந்து அமைதியாகிடுறாரு. அந்த கையை இடுப்பில் வந்து தள்ளி விடாமல் அப்படியே விட்டுடுறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து அழகாக அப்படியே இடுப்பு பிடிச்சிக்கிட்டு நேராக இது காரில் வந்து ஏறிடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டீ கூட இருக்கிற அந்த பர்சன்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு மெல்லோடி மியூசிக் அந்த காரில் வர ஓடிட்டுருக்கு. அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை கொண்டு போயிட்டு அவருடைய கம்பெனியில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் அங்கேருந்து நேராக அவருடைய கம்பெனிக்கு போயிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கம்பெனியில் நம்ம டே வந்து அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமின் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம டேவை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி உட்காந்து அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அந்த ப்ராடக்ட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் திரும்பி நம்ம ஜங்குக்கு வந்து அமுச்சிட்ருக்காரு. ஏன்னா 2 கம்பெனி கொலாப் பண்ணணுன்னா கண்டிப்பாக 2 பேருக்குமே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு இதுவும் இமெயில்ஸும் அனுப்பிட்டுருக்கா. நம்ம ஜங்குக் இம்மீடியட்டாக அந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு ரிப்ளைவும் அனுப்புகிறாரு. இப்போது எந்த ஒரு சண்டு வம்பையும் அப்படியே எதுவுமே இல்லாமல் அமைதியாக அந்த இடத்துல நம்ம டேவும் ஜங்குக்கும் பேசிகிட்ருக்கா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமன் தான் நம்ம டே வந்து அமைதியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு, டே, போன காரியம் என்னாச்சு? முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சுன்னா கொலாபரேஷன் பண்ணியாச்சு. அப்போது அவனுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் போட்டேன். அப்போ நீ மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க நம்மகிட்டே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு நம்ம ஜிமினை. இல்லை இல்லை, சும்மா சும்மா
சும்மா கேட்டேன், கன்ஃபர்மேஷனுக்காக தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் டக்குன்னு அவருடைய ஃபோனுக்கு ஒரு ட்விட்டர் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வருது. அதை ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக் தான் வந்து ட்விட் பண்ணியிருக்காரு. என்ன, நம்ம டேவ் வந்து அந்த காரில் வரும்போது அந்த மியூசிக்கை வந்து கவனிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்திருப்பார் இல்லையா, அதை நம்ம டேக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அதை வந்து அப்லோட் பண்ணி ஜாங் டியாங் வித் நியூ வைப் அப்படின்ற மாதிரி அப்படி கீழே ஒரு கேப்ஷன் மாதிரி போட்டு அழகாக நம்ம ஜங்குக்கு வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பு வருது, ப்ளஸ் ஷாக்கிங்காகவும் இருக்குது. நம்ம டே வந்து இதை கவனிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமினை பார்த்து, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜாங் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஜிமின் ஓடிற, நம்ம டேக்கு ஒரு மாதிரி சீக்ஸ் எல்லாம் பிங்க் ஆகிடுது. ஒரு மாதிரி நம்ம ஜிமின் வந்து இப்படி சொல்லிட்டு போகிறத பார்க்கும்போது பட் அவாய்ட் பண்ணிடுறாரு, உட்காந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒர்க் முடிஞ்சு அந்த கம்பெனியை விட்டு கரெக்டாக வெளியே வர நம்ம சங்குக்கு வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடுறாரு நம்ம டேவா. இப்போது ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டு நம்ம டே தான் அந்த காரில் ஏற இப்போ அப்படியே பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு நம்ம ஜங்குக்கு. நம்ம டே கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் நம்ம டே வந்து ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக கூப்பிட்டு போயிட்டு அந்த ப்ரைவேட் மேன்ஷனில் நம்ம ஜங்குக்கு வந்து டேவை இறக்கி விட நம்ம ஜங்குக்கு போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு வரவும் நம்ம டே உள்ளே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நேராக மேலே ரூமுக்கு போயிட்டு மாஸ்டர் பெட்ரூம் ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்கிற கபோர்ட்லலாம் ஆல்ரெடி நிறைய க்ளாத்ஸ் இருக்குது. அதில் சைஸஸும் நம்ம டே கொடுத்து ஜக்கு கொடுத்து மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம டேக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, இவன் எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கான் போல் அப்படின்ற மாதிரி. இப்போ அதுலேருந்து அவருடைய சைஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாரு. லேப்டாப் எடுத்து அவங்க அப்பாவுக்கு இமெயில் பண்ணிடுறாரு, இதுமாதிரி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் கம்பெனியை காப்பாற்றணும். ஸோ நம்ம டேவை பற்றி அவ்வளோ அதிகமாக யோசிக்க மாட்டுறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கம்பெனி தான் இம்பார்ட்டண்ட். டே வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு. இப்போ நம்ம டே வந்து இமெயில் அனுப்பிட்டு ப்ளஸ் அவருடைய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்க இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் உள்ளே வந்த வேகத்துக்கு சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பக்கம் தூக்கி போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று மூஞ்சி பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான், கொஞ்சம் ட்ரெஸ்ஸை போடுறியா? ஏன் என் பாடியை பார்த்தது நான் தோணுதா என்ன? ஒரு இலவும் தோணலை. உன் மேலே வேர்வை ஸ்மெல் என்னால் தாங்க முடியல, போ. ஏய், காலிலேருந்து ஏசியில் தான் இருந்தேன். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணேன். இது என்னுடைய ரூம். யூனோ வாட், மாஸ்டர் பெட்ரூம்னா ஷேரிங் ரூம். பார், இவ்வளோ பெரிய பெட்டில் நீ ஒருத்த காலை வரைச்சிட்டு தூங்க போறியா? மூடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து ஒரு டவலை மட்டும் எடுத்து கழுத்து மேலே போட்டு நேராக அப்படியே ரெஸ்ட் ரூம் பக்கமாக நடந்து போகிறாரு. நம்ம டே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கை. இப்போ நம்ம ஜங்குக்கும் நேராக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே வந்து பெட்டில் நம்ம டேக் பக்கத்தில் படுத்துக்க, ட்ரெஸ்ஸு கூட மேலே வந்து ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கார். இப்போ அப்படியே நம்ம டேக் பக்கத்தில் வந்து படுத்துக்க, இப்போ நம்ம டே தான், உனக்கு ஷர்ட் போடுற பழக்கமே இல்லையா? அதான் கபோர்டில் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கல. நைட்லாம் நான் ஷர்ட்டே போட மாட்டேன், சொல்லப்போனால் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். நீ இருக்குன்றனால தான் இருக்கிறதும் இருக்குது. இவ்வளோ கேவலம் பிடிச்சவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டோமான்னு நினைக்கிறியா? சி, கொலாப் பண்ணிட்டணும்னு நினைக்கிறேன். ஓஹோ, ஓகே, ஐ எம் ஃபீலிங் வெரி டயர்ட், நான் தூங்குறேன், தயவு செஞ்சு தூங்கிடு. யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா அப்படியே கவுந்து படுத்துக்கிட்டு கண்ணை மூடுறாரு தூங்குறதுக்கு. அப்படியே கவுந்து படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அந்த பெட்டில் இன்னொரு எஜ்ஜில் வந்து அவர் உட்காந்துட்டு லேப்டாப்பில் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க, நல்லா தூங்கிட்டுறாரு அவர் டயர்டில். இப்போ அப்படியே நம்ம டேவோடைய சைடு வந்து திரும்பி படுக்க நம்ம டே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கு வந்து பேசாமல் ஒரு மாதிரி அவருடைய அந்த பார்வை இருக்குல்ல, ஒரு மாதிரி திங்கிற மாதிரி வைப்பார் நம்ம ஜங்குக்கு டேவை. அந்த மாதிரி எந்த பார்வையும் இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக அமைதியாக குழந்த மாதிரி தூங்குறத நம்ம டே இப்போ தான் பார்க்குறாரு. ஒரு 2 minutes கிட்ட அவரே அறியாமல் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. அவருடைய ஐப்ரோஸு, அவருடைய லிப்ஸுக்கு கீழே உள்ள அந்த மோல்ஸு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஒரு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து ஐஸ் ஓப்பன் பண்ண இப்போ நம்ம டே தான் திரும்பியும் லேப்டாப்பில் வேலையை பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துட்ருக்க மாதிரி நடிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான், கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுறியா, தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே
பெட்டில் படுக்க இப்போ நம்ம லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறாரு. அவர் ஒரு பக்கம் தூங்குறாரு, நம்ம ஜங்குக்கும் ஒரு பக்கம் தூங்குறாரு. இப்போ ஒரு மிட் நைட் ஒரு 1 o'clock அந்த மாதிரி இருக்கும். நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி என்னமோ பாடிக்கு மேலே வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய ஷோல்டரில் அவருடைய ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய கைகளை நம்ம டே மேலே போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம டேவால் தள்ளவும் முடியல, அவரால் நவுந்து போகவும் முடியல. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக பிடிச்சி வச்சுட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் எதுவும் பண்ண முடியாமல் அமைதியாக படுத்துட்ருக்க. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி தூக்கத்தில் ஒரு சின்ன சவுண்டு போடுறாரு. அது நம்ம டேக்கு காதெல்லாம் கூசுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு கழிச்சு நம்ம டேவை பார்த்த மாதிரி படுத்துட்ருக்காரு. நம்ம டே ஒரு மாதிரி ஃபேஸை சைடில் திருப்பினதும் நம்ம டேவோட நோஸ் வந்து நம்ம ஜங்குக்குடைய நோஸில் போய்ட்டு லைட்டாக உரசுது. அவ்வளோ க்ளோஸில் படுத்துட்ருக்காங்க. இப்போது ஒரு மாதிரி ஆகிடுது நம்ம டேக்கு. என்ன தான் இனிமையாக இருந்தாலும், என்ன தான் அவன் தொணன்னு பேசிகிட்டு இருந்தாலும், தூங்குறப்போ டோட்டலாக வித்தியாசமாக இருக்கான் இல்லையா? ஸோ அது நம்ம டேக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தருது. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு இன்னமும் அந்த மாதிரி ஹக் பண்ண மாதிரி தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு நம்ம டேவும் எழுந்திரிச்சுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் மார்னிங் ஆனதுனால அந்த வெளிச்சத்தினால நம்ம ஜங்குக்கும் எழுந்திக்கிறாரு. நம்ம டே கூடயே சேர்ந்து எழுந்திரிச்சிட்டு உட்காந்து கண்ணெல்லாம் கசக்கிட்டு இருக்கா. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்க்குறாரு. அவருடைய முடி ஃபுல்லாக கலைஞ்சு போயிட்டுருக்கு, ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். அவருடைய இடுப்பு வரைக்கும் பெட்ஷீட் போட்டு ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் அதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பேசல, சும்மா அப்படியே அந்த இடத்த விட்டு இறங்கி போகிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்குடைய மண்டை அப்படி நல்லா கலைஞ்சு போயிட்டுருக்கும். அதெல்லாம் பார்க்க லைட்டாக காமெடியாக இருந்திருக்கும். ரெஸ்ட் ரூம் உள்ள போயிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர இப்போ தான் வந்து பார்க்குறாரு. பார்த்தா கபோர்டில் வேறு வெளியே போகிறதுக்குன்னு வந்து ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை. நம்ம ஜங்குக்கு பார்த்து எங்கே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இன்றைக்கி நீ கம்பெனிக்கு போக மாட்டல, அதனால தான் நான் எதுவுமே இப்போதைக்கு எடுத்து வைக்கல, இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல நம்ம டேக் ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. ஐயோ ஷாப்பிங் வரையா இந்த இலவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு சொன்ன மாதிரி ஷாப்பிங்க்கும் 2 பேருமே கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம டேக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இப்போ அப்படி நம்ம டே தான் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டி கழிச்சிட்ருக்கா. பட் நம்ம ஜங்குக்கு விட மாட்டுறாரு. நம்ம டேவை கம்பல் பண்ணி அங்கேருந்து ஒரு ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு மாலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. நம்ம டேக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி தராரு. ஆக்சுவலி சொல்ல போனால் நம்ம டே எதுவுமே எடுக்கல, நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேக்கு எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. சைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக எடுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு என்ன பண்ணுறாருனா நம்ம டே வந்து கம்பெனி பற்றின எல்லா மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கும் அதே வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்கும் போது தான் நம்ம ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, கம்பெனிக்கு வேறு ஒரு கொலாபரேஷன் வந்திருக்கு நம்ம டேவுடைய கம்பெனிக்கு. இது எப்படி நம்ம ஜங்குக்கு தெரியும்னா, ஏன்னா நம்ம ஜங்குக்கு இப்போ கொலாபில் இருக்கிறதுனால நம்ம ஜங்குக்கு தெரியும். இப்போ நம்ம டே வந்து அந்த கொலாப் வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா அந்த கொலாபை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டுறாரு. நம்ம டே அதை கவனிச்சுட்டு எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்க, அதான் நான் இருக்கேன்ல, நிறையா ஒன்றும் இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் நான் இல்லாதப்போ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டே அமைதியாகிடுறாரு. எதுவுமே பேசலை. இதுக்கப்புறம் எதனா பேசினாலும் அது ஆர்கியூமெண்ட்டுக்கு தான் போகும் அப்படின்னு நம்ம டேக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. ஒரு மாதிரி கை காலெலாம் உதறிக்கிட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாக போயிட்டு அமைதியாக பெட்டில் படுத்துட்ருக்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே கொஞ்சம் நல்லா தூங்கிட்டுறாரு. மணி வந்து மதியானம் 2 மணி 3 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா தூங்கிட்டுருக்காரு நம்ம டே. டக்குன்னு யாரோ காலை வந்து அமுக்கி விடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நம்ம டே டக்குன்னு முழிச்சு பார்த்தா நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய காலை வந்து லைட்டாக பிடிச்சி விட்டுறாரு. சுகமாக இருக்குது நம்ம டேக்கு. பட் அதை சொல்ல முடியல. நம்ம ஜங்குக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கிறத ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் என்ன பார்க்குற, நான் பண்ணி விடாமல் வேறு யார் பண்ணி விடுவா, தூங்க, இல்லை பரவாயில்ல விட, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, நீ தூங்க, உனக்கு பிடிச்சிருக்குல்ல,
இல்லைன்னு கூட சொல்ல முடியல. தூங்கு. இல்லாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம டே என்ன பண்ணுறாருனா ஜஸ்ட் அமைதியாக படுத்துக்கிறாரு. பட் அவருக்கு திரும்ப தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம சங்குக்கு கால் அமுக்கி விடுறது அவ்வளோ சுகமாக இருக்குது. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம சங்குக்கும் நல்லா அமுக்கி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம டே வந்து விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ நம்ம டே கவனிக்கிறாரு நம்ம சங்குக்கு வந்து ரூமை விட்டு வெளியே போனது. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக படுக்கிறாரு அந்த பெட்டில். நம்ம சங்குக்கு இல்லைன்னதும் ரொம்ப ரிலாக்ஸாக அந்த கால் அமுக்கி விட்டதுக்கு அதுக்கு சுகமாக இருக்குது. அப்படியே ரிலாக்ஸாக படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம சங்குக்கு தான் லைட்டாக அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து தூங்கிடாத, லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட அடுத்த வேர்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சங்குக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் கழிச்சு லஞ்சோட நம்ம சங்குக்கு வந்து மேலே வர நம்ம சங்குக்கு உள்ள ரூம்குள்ளே வந்ததும் நம்ம டே எழுந்திரிச்சு உட்காடுறாரு. நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க நம்ம சங்குக்கு சாப்பிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ ஜஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம டீ கொஞ்சம் கொஞ்சம் அதில் பேலன்ஸ் வைக்கிறாரு. நம்ம சங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இப்போது அந்த பேலன்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நம்ம டே கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம டே வந்து நம்ம சங்குக்கு பேசுகிறத வந்து கவனிக்க மாட்டுறாரு. அவர் வச்ச பேலன்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கார் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா சாப்பாடு பவுல் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம சங்குக்கு வரும்போது டக்குன்னு அந்த கையை பிடிச்சிட்டு நான் சாப்பிட்டது அது நீ வேறு எடுத்து சாப்பிட்டேன், எதுக்கு இதில் சாப்பிட்டேன் என்ன, இல்லை அது நான் வந்து வாய் எனக்கே ஒரு ப்ராப்ளம் இல்லை, உனக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்காமல் இது தான் பண்ணிகிட்ருக்கேன் நீ, இல்லை அது இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்லு, கவனிக்கல அது ஃபைன் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமேட்டு கம்பெனி எந்த கொலாபரேஷனையும் அக்செப்ட் பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஓ அப்போ எவ்வளோ நேரம் கேர் கொடுத்ததுலாம் இதுக்கு தானா? ஐயோ உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, இது வேற அது வேற, அது வீட்டுக்கு வாசல்லே விட்டு வெளியே வந்துடணும் ஓகேவா, வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீ நான் மட்டும்தான் ஓகே. அது கொஞ்ச நாளில் முடிய போகிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு? வாட் ஹவ் யூ ரிமெம்பர் த 3rd rule ஆஃப் மை கான்ட்ராக்ட் பேப்பர்? சரி ஞாபகம் இருக்கு, குட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு அந்த இடத்துலேருந்து பவுலு அந்த பிளேட் எல்லாத்தையும் அந்த இடத்த விட்டு எடுத்துகிட்டு போக நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஷையாகிடுது. நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி ரியலாகவே ஒரு ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறது நம்ம டேக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு பக்கம் பிடிச்சிருந்தாலும் ஒரு பக்கம் வெறுப்பாக இருக்குது, இவனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு ரிலாக்ஸாக. நம்ம டேக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து நம்ம சங்குக்கு கொடுக்குறாரு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் எப்படி எனக்கு பிடிக்கும் நான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு தோணுது, ஆனால் கேட்குறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. அமைதியாக உட்காந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஒரு 2 days மாரி ஆகுது. நம்ம சங்குக்கு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேவை வந்து கேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கேரிங்கை நம்ம டே வந்து நோட்டீஸும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு நாள் நைட்டு நம்ம டேவை காட்டுறாங்க. நைட் நல்லா தூங்கிட்டு இருந்தவர் முழிச்சு சுற்றி முற்றி பார்த்தா ஜங்குக்கு இல்லை. சரி எதுனா பக்கத்தில் எதுனா ரூமில் போய் படுத்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நேராக கிச்சனுக்கு வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு பக்கத்தில் போனால் அங்கே இருக்கிற டைனிங் டேபிளில் நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேக்கு வந்து அதை பார்த்து ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது, இதுக்கு பேய் மாரி இங்கே வந்து உட்காந்துட்ருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா தான் கவனிக்கிறாரு. கையில் வந்து ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காரு நம்ம சங்குக்கு. அதை பார்த்ததும் டேக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது, நடுராத்திரி எரிஞ்சு உட்காந்து குடிச்சிட்ருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே தான் அந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்போ நம்ம சங்குக்கு வழக்கம் போல் நம்ம டேவை ஒரு மாதிரி பார்ப்பார் இல்லையா, அதே மாதிரி பார்க்குறாரு. திரும்பியும் நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. இந்த வாட்டி சும்மா விடுற மாதிரி இல்லை நம்ம டே. நம்ம சங்கு கிட்டே போயிட்டு நானும்
அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். என்னை பார்க்கும்போதுலாம் எதுக்காக இப்படி பார்க்குற நீ? அது சின்ன வயசுலேருந்தே எப்படிரா இவ்வளோ அழகா ஒரே மாதிரி இருக்கா? சின்ன வயசுல இருந்தா நீ மறந்துட்ட, நான் மறக்கல. என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு ஞாபகம் இல்லை? எஸ்கே யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்கூல், அங்கே நீ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கப்போ உனக்கு ஒருத்தன் லெட்டர் கொடுத்தது மறந்துட்டியா? அந்த லெட்டர் அது அது எப்படி உனக்கு தெரியும்? கொடுத்ததே நான் தானே. அது அது எனக்கு உனக்கு வந்த ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர். ஐ ரைட்? அதுக்கப்புறமேட்டு எந்த லெட்டரும் நீ அக்செப்ட் பண்ணவே இல்லை. எனக்கு புரியல. நான் உன்னை எப்பத்துலேருந்தோ பார்த்துட்ருக்கேன். ஒரு வாட்டியும் அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்டே, ஆனால் முடியாது. ஏன் தெரியுமா? என் அப்பாவும் உன் அப்பாவும் ஏதோ ஒரு விதத்தில் எதிரிகள் ஆயிட்டாங்க. நானும் அப்படியே அவங்க பேச்சை கேட்டு அடுத்து வர ஜென்ரேஷன், அதாவது அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன், நீ உங்ககிட்ட வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். பட் டீப் இன்சைட் மீ I still love you. You know, I love you so much. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ எந்த மீட்டிங் எங்கே வேணா போ, அங்கே என் கம்பெனி பேர் இருக்கும். ஏன் தெரியுமா? உன்னை அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் திரும்ப சுற்றிட்டு இருக்கானுங்க. அவன் கூட கொலாப் வச்சுக்கணும், உன் கூட லைஃப் பார்ட்னராக மாறணும்னு எத்தனை பேர் திரும்ப சுற்றிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களாம் கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. யூனோ why? Because I stand for you. நான் கம்பெனி பின்னாடி எப்பவுமே நிற்பேன். இன்ஃபேக்ட் இப்போ உன்னுடைய கொலாபரேஷன்லேருந்து தூக்குன ஒவ்வொருத்தனும் உன் கம்பெனியை மொத்தமாக விலைக்கு வாங்கணும்னு பிளான் போட்டுட்டு இருந்தானுங்க. அதனால தான் எல்லாரையும் தூக்குனேன். உன்னை சேஃபாக பார்த்துக்கணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை தெரியுமா? பட் யூ hate me. I don't know how to explain it. எனக்கு ஸ்ட்ரைட்டாக உன் கண்ணை பார்த்து பேச முடியல. உன் கண்ணை எப்போல்லாம் பார்க்குறனோ அப்போல்லாம் ஒரு மாதிரி மொத்தமாக வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறேன் தெரியுமா? அந்த உலகத்தில் நீ நான் மட்டும். கம்பெனி டீலிங்ஸ் மீட்டிங்ஸ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நார்மல் லைஃப். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா? நீயும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோமா? அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் பேசுவோமா? ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்குவோமா? உனக்கு எனக்கு ஒரு சின்ன பாப்பா, அது கூட ஃப்ரீ டைமில் விளையாடுறது, அந்த பாப்பாவை படிக்க வைக்கிறது, அப்படி அப்படி போய்டும் என்னுடைய இமேஜினேஷன்லாம். பட் நீ ஒரு கேள்வி கேட்ப, எதுக்கு என்ன பார்க்குற அப்படி அப்படின்னு கேட்ப. அப்போ எல்லாம் கலைஞ்சி போயிடும். அந்த சின்ன உலகத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் எனக்கு அது வாயை திறந்து சொல்ல வர மாட்டேங்குது.
You know, I'm not good at communication. எனக்கு ரொமான்டிக்கெல்லாம் பேச வராது. பட் நான் ஆசைப்படுறது, you should love me. I need your love. I need your care. I need your hug. எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இது மட்டும்தான். வேற அதுவும் இல்லை. அன்னைக்கு ஸ்கூலில் பார்க்குறப்போ, காலேஜில் பார்க்குறப்போ செம்ம க்யூட்டாக இருப்ப தெரியுமா? இப்போ தான் நீ ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்ட. அப்போது முடிய கண்ணு வரைக்கும் வச்சுட்டு அதை அப்பப்போ தூக்கி தூக்கி விட்டுட்டு உன் ஃப்ரெண்டோட சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்பேன். ஆனால் எப்போ வேற எவனாவது உன்கிட்ட வரும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வரும்ட்டே. லைக் அன்னைக்கு அந்த போகியம் உன் பக்கத்தில் உன் ஷோல்டரில் வந்து சாயறான், உன் இடுப்பை பிடிக்கிறான். யூனோ ஐ ஹேட் இட். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. பிகாஸ் யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. நீ எனக்கு மட்டும்தான். நான் தான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். I fell in love with you when I see you at the first sight. எவனோ ஒருத்தன் இடையில வரவாலாம் உன்னை டச் பண்ணுவான், உன் ஷோல்டரில் சாய்வான், உன்கிட்ட பேசுவான், உன்கிட்ட சிரிப்பான்னா அப்போது அத்தனை நாள் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடியலன்றப்போ எனக்கு கோவம் வராதா? எனக்கு தெரியும்டே உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. ஈவன் நீ அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் போட்டது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் யுவர் கம்பெனி. ஐ நோ. பட் I wish it should be real. I love you. I want to marry you. I want to have so much of children with you. But எனக்கு தெரியல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு ஜஸ்ட் அந்த டேபிளில் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டுறாரு. அந்த ட்ரிங்க்ஸ் அந்த போதையில் அப்படியே அமைதியாக கண்ணை மூடி படுத்துட்டா நம்ம டீ கையில் இருந்த வாட்டர் பாட்டில் டொப்புன்னு கீழே விழுது. அப்படியே அதுலேருந்து தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் ஊற்றிட்டுருக்கா. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பனில் இருக்குது, ஃபுல் மேன்ஷனும் இருட்டாக இருக்குது, ஜஸ்ட் அந்த ஃப்ரிட்ஜ் தான் ஓப்பனில் இருக்குது. அந்த ஓப்பனில் இருக்க அந்த ஃப்ரிட்ஜோடைய வெளிச்சத்தில் நம்ம சங்குக்கு இவ்வளோ தூரம் பேசினா தான் நம்ம டே வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார். அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து வர அந்த சில்னஸும் நம்ம டே மனசில் இருக்கிற அந்த சில்னஸும் இன்னும் போல் இருக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து போதையில் உளறியிருந்தாலும் அவரே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு நம்ம டே கிட்ட. அந்த போதையில் நம்ம டேக்கு இப்போ ஒரு துணி கூட ஜங்குக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. சொல்லப்போனால் கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டியாவது ஒழுங்காக அவன் கூட உட்காந்து பேசியிருந்துருக்கணும் போல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு நம்ம டே. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க நைட்டெல்லாம் தூங்காமல் நம்ம ஜங்குக்கு தூங்குறதையே பார்த்துட்டு விடிய விடிய உட்காந்துட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டேவை காட்டுறாங்க ஒரு மாதிரி நம்ம சங்குக்கே பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்க. நம்ம சங்குக் ஜஸ்ட் தலையை மட்டும் அப்படி ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா கிச்சனில் உட்காந்துட்ருக்காரு, கையில் விஸ்கி கிளாஸ் அப்படியே இருக்குது, பாதி குடிச்சு பாதி குடிக்காமல். இப்போ நம்ம டே வந்து லைட்டாக சங்குக் முழிச்சுக்கிறத பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கு நம்ம டே ஸ்மைல் பண்ணுறதை பார்த்தா அவருக்கு வியர்டாக இருக்குது, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நம்ம சங்குக் ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ஆக்வர்ட் ஸ்மைல் கொடுத்துட்டு எழுந்திரிச்சு மேலே ரூமுக்கு போயிட்டு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டேவும் வந்து அடுத்தது நம்ம சங்குக் பின்னாடியே போயிட்டு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. இப்போ சங்குக் தான் போயிட்டு தலையெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்க. இப்போ அப்படியே பின்னாடி திரும்பி நம்ம டேவை பார்க்கலான்னு பார்த்தா நம்ம டே அவ்வளோ க்ளோஸாக நம்ம சங்குக் கிட்ட நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம சங்குக்குடைய ஹேர்லாம் சரி பண்ணி விட்டுட்டுருக்க நம்ம டே. நம்ம சங்குக்கு ஒயிட் ஐஸ், டேவா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டேவோடைய பேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேவோடைய ஹிப்பை பிடிக்கிறதுக்கு போகிறாரு. பிடிச்சிட்றாரு. ஆனால் நம்ம டே சுத்தமாக தள்ளி விடவே இல்லை.
இன்னும் நம்ம ஜங்கு கிட்ட போயிட்டு நல்லா பாடி அட்டாச் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம டே இப்போ ஜங்குக்கை பார்த்து 6 மணிக்கெலாம் எனக்கு டியூட்டி முடிச்சிடும், ஒழுங்காக 5:45 வந்து வெயிட் பண்ண, நான் வந்துடுவேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம டேக்கு 6 மணிக்கு முடியும்னாலும் நம்ம ஜங்குக்கு அங்கே 6 மணிக்கு வந்தாலும் ஜங்குக்கை வெயிட் பண்ணோன்னே நம்ம டே வந்து 7 மணிக்கு வர ஆள். ஆனால் இப்போ என்ன வாண்டடாக கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது நம்ம ஜங்குக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டேஸ் போகுது, டைம் போகுது, நம்ம டே வந்து ரொம்பவும் க்ளோஸாக இருக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்கு கூட. இன்ஃபேக்ட் ஒரு நாள் நம்ம டே வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நீ அன்றைக்கி குடிச்சிட்டு வளரிட்டு இருந்தா, நான் எல்லாத்தையும் கேட்டேன், ஆனால் நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ஒரு எனிமி மாதிரி என் கூட இருந்துட்டேன், சின்ன வயசில் வந்து என்னை லவ் பண்ணிகிட்ருக்கு, நீ சொல்லவே இல்லை அப்படின்லாம் கேட்க நம்ம ஜங்குக்கு ஒரு வார்த்தை பேசலை. இவ்வளோத்தையும் மாடா வளரி வச்சுருப்ப அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக உட்காந்துட்ருக்காரு. பட் நம்ம டே போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய சீக்ஸை அப்படியே லைட்டாக கப் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, இப்போ அவன் என்ன சொல்லிட்டு போனான் அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, வேலைகள் முடியுது. நம்ம டே வந்து கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து வந்ததும் அழகாக வந்து காரில் ஏறிக்கிறாரு. வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்குடைய சீக்ஸை கிட்ட எடுத்து சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேரிட் கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம டே. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து போதையில் வளரும் போது ஒன்று க்யூட்டாக இருந்திருப்பார், இன்னொன்று எல்லா உண்மைகளும் சொல்லியிருப்பார். அதுவே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஒரு விதத்தில் நம்ம ஜங்குக்கு மேலே அவரே லவ்வில் விழுந்திருப்பார். அந்த மாதிரி அப்படி நம்ம டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக்கு லவ்வை கொடுக்குறதும், நம்ம ஜங்குக்கு அந்த லவ்வை ஃபீல் பண்ணுறதும், 2 பேரும் சேர்ந்து கம்பெனியை ரன் பண்ணுறதும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதும் பக்காவாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரியலாகவே ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க 2 பேரும். அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முழு மனசோட சந்தோஷமாக பண்ணிவிட்டு ஹாப்பியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே டியர்ஸ், நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்பரை பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே, டாடா எவ்ரிவன், பாய், லவ் யூ.